பாய். அங்கே போட பிடிக்காது நின்று தப்பு. எல்லாருக்கும் வணக்கம். எங்கே போகிறோம்னாக்க இன்றைக்கி வந்து சும்மா ஒரு அவுட்டிங் மாதிரி போகிறோம் வெளில. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூரில் வந்துட்டு கடல் கன்னி அப்படின்னு சொல்லிட்டு கண்காட்சி போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ போய் நேரில் பார்க்கலாம், எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் சொல்லிட்டு சரி பசங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அது ஈவினிங் தான், 4:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான். ஸோ அதனால் இப்போ தான் மணி வந்து 5 ஆயிருக்கு. ஸோ எல்லோரும் டீலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம அரியலூரில் தான் போட்டிருக்காங்க. சரி பசங்களோட போயிட்டு சூப்பராக சின்ன சின்ன விஷயத்தில் அருமையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போலாமா? பாய் பாய். போலாம். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், உள்ளே போகலாம். அதுக்குள்ளே கூட்டம் வந்துருச்சு. ஓகே. ஆமாம், அவனுக்கு ராட் நல்லா இருக்குது போல, அதான் சுற்றுன்றான். வாங்க உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் உண்டா? எங்க டிக்கெட் எடுக்கணுமா? எடுத்து வந்துடலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ? ஒரு ஆளுக்கா 80? என்ன எவ்வளோ சொல்கிறீங்க? பார்க்கெல்லாம் வெளியூர்லலாம் 40 ரூபா 30 ரூபா தான் போடுறாங்க. அவங்க எவ்வளோ? அந்த காசு தான் இதா? ஒரு ஆளுக்கு 80 தான். சின்ன பசங்களுக்குலாம் 5 வயசுல இருந்து டிக்கெட்டு. ஆனா காமன் டிக்கெட் தான் எல்லாமே. இந்த பையனுக்கு ஃப்ரீயா? 5 வயசுக்கு இருந்தால் ஃப்ரீயா? 80 தான் கடல் கன்னி பார்க்கறதுக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்தே தான். கடல் கன்னி ஃப்ரீயாக பார்த்துக்கலாமா? கடல் கன்னி ஃப்ரீயாக பார்த்துக்கலாமா? அதுக்கு தான் 80 தான். சரி அக்கா 4. எப்படியே போகணும்? ஓ இன்னும் வரலையா? இன்னும் கடல் கன்னி இங்கே ஓப்பன் ஆகல. இதுதான் கடல் கன்னி. பேய் வீடு போமா? பேய் வீடு அது பயப்படாது. அது வேணாம், வேஸ்ட்டு. நிக்கிட்டு நான் போ. நிக்கிட்டு நான் போ. பைட். அம்மா அங்கே நீ எங்கே போன? இதுவா? 80 ரூபா எதுக்கு? கடல் கன்னி பார்க்கணும். என்னது?
மயக்கம் வராம இருந்தா சரி. பயத்துல உட்காந்துருப்பான். ஹாய் பார்த்து போங்க பார்த்து போங்க. எப்படி ஆட்டோ வர சொல்லுமா? சொல்லி விட சொல்லுங்க. உட்காரத்துக்கு இடம் இருக்கா? இடம் போட்டு வை. அதில் தான் இடம் போட்டு வை உட்காரத்துக்கு. போய் ஆக்சுவலா போ. என்ன அவன் ஐஸ்கிரீம் வாங்கலையே? உட்காரு. அங்கே உட்காரு மாடி. அதில் உட்காந்துக்கோ. நல்லாக்கா? நல்லாக்கா யோகா? சித்து அம்மா கொண்டு கூட. அம்மா கொண்டு கொடுப்பா. அம்மாக்கு தரேன். தேங்க்யூ. நல்லா ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆயா கொண்டு கொடு சிதோ. யோகா சின்ன பட்டு அது நல்லா தான் இருக்கா? ரெண்டு அப்புறமா எத்தனை? இன்னும் 2. எப்படி வாங்குறது? கொடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பிட்டோம். செம்ம சூடாக இருக்குது. எல்லாமே ரொம்ப ரேட்டும் அதிகமாக இருக்குது. எல்லாமே 50 ரூபா 60 ரூபான்னு சொல்லிட்டு ஓவர் ரேட் போட்டிருக்காங்க. யோகா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். அது நல்லா இல்லைன்றான். டேஸ்ட் கம்மியாக இருக்குது போல். சரி நாங்கள் பானிபூரி சாப்பிட்டுட்ருக்கோம். மசால் பூரி பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக தான் இருக்கும். சுமாராக தான் இருக்குது. பரவாயில்ல. அப்புறம் கிரவுண்டில் போய் உட்காந்துருக்கிறதுக்கு இது அருமையாக இருக்குது. என்ன இங்கே வந்தால் 500 ரூபா இல்லாமல் வர முடியாது. 5 ரூபாயா? 1000 ரூபா வேணும். வெளில போகிறதுக்குள்ள எவ்வளோ செலவாகும்னு தெரியல. வர என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே 80 ரூபாயா. கேட்டால் கடல் கண்ணி அதெல்லாம் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட போகிறாங்க வேற. ஆஹா அதெல்லாம் வர மாட்டானோ. மெதுவாக தான் சுற்றுறா. வேகமாலாம் கிடையாது. யா யா யோகா உட்கார வைப்பான். ஒரே இதில் உட்கார வைக்க முடியாது. பாய். பார்த்து பொருளா போப்பா. அவனா அவன் நம்மளுக்கு பயம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பான். இல்லை ரொம்ப ஹைட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட பயப்பில்லை. சின்னவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். சரி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு விட்டாச்சு. எங்களுக்கு பயமாக இருக்குது. இந்த கேட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏதாவது அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். வாய்ஸ் அவன் அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்கான். ஆனால் கீழே இறங்கும் சொர சொர. பெட்ரோல் போடுது. ஓகே பெட்ரோல் மட்டும் போகலாம்.
சூப்பராக இருக்கா? ஓகே பாய், பார்த்து போ. போகலையாப்பா, இல்லையாப்பா, போகலையாப்பா. நெரிச்சிக்கிட்டு 70 ரூபாயாச்சே. பாய். பாய். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க அதுல. நீங்க பேசிக்கிட்டு இங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். ஐயோ, நாங்க இல்ல யோகா பத்தி பேசியிருந்தோம். கீழே இறங்கும்போது நல்லாக்கும். பாய். பாய். இறங்கிட்டு அப்புறம் தான் ஏற்றுவாங்க. சித்து நல்லா இருந்துச்சா? எங்க போற? நில்லு நில்லு, ஸ்டாப் ஸ்டாப். அடுத்து நாங்கள் வந்து பிரேக் டான்ஸ் போக போகிறோம். அடுத்தது வந்து இவங்க எல்லாரும் பிரேக் டான்ஸ் போக போகிறாங்க. பிரேக் டான்ஸ். நல்லா இருக்கீங்களா? ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாச்சாரிப்பேட்டை தான். நாச்சாரி போலாமா? சரி சரி சரி. யாருங்க அது?
இருக்கா? நல்லாச்சா? அவங்களதான் மூச்சு விட முடியாதா? சத்தி எங்க பாரு. எடு எடுத்து யாரு இது? பாய் சொல்லு போ வராங்க. அங்கே நில்லு போட பிடிக்காது. போ நில்லு தத்து. இங்கே பாரு தத்து. இது கையெடுப்பா. போலாம். வாப்பா போ. மூச்சு விட முடியாது இல்லை, எம்மா நேரம் மூச்சு விடுவாங்க. பாவம்ல. சித்தார்த்து சூப்பரா. இங்கே பாரு சித்தார்த்துக்கு பாரு. போட்டா அப்படி நீங்கள் 3 பேர் இல்லைங்க. சித்தார்த்து ஐயோ சரி நில்லு, நேரம் நில்லுங்க. எடுக்கிறேன். வாங்க போலாம் வா சித்தார்த்து வா போவோம். வா போலாம் வா. போடு சொல்கிறேன். போடு போ இன்னும் வாப்பாடா போடா. போ அடிக்காத. அடிக்கிறேன்.
ஓகேவாண்ணா வரட்டுமாண்ணா? அவ்வளோதான், அருமையாக வெளியே வந்தாச்சு. வா 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 சரி வாங்க. வா. என்னது நல்லா இருந்தா? அதை விட பாப்கார்ன் ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு. அந்த ஒரு பாப்கார்னை தனியாலாம் தின்னு முடிச்சிருக்கான். செப்பலை கீழே கட்டி போடு. அப்பாடா ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. செம்ம டயர்டு, சும்மா சுற்றி பார்த்ததுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப வெயில் அதிகமாக இல்லாதனால ரொம்ப வேர்க்கல. நல்லா ஜாலியாக நல்லா காற்று இன்றைக்கி சூப்பராக அடிச்சு. நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தோம், முடிஞ்சு. பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு சிம்பிளாக. இந்த கடல் கண்ணி நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான், தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்துட்டு பண்ணுறதுலாம். சூப்பராக பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. சித்து நல்லா இருந்துச்சா? யோகாவுக்கு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சா? போயிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். நல்லா அதான் டெலிவரிக்கு முன்னாடி எங்கெல்லாம் பசங்களோட சுற்றணுமோ சுற்றியாச்சு. ஸோ வெளில அவுட்ரு போகாமல் நல்ல வேலை அரியலூர்லேயே போட்டாங்க. அப்படியே டைம் பாஸாக போயிட்டு வந்துட்டோம். அடுத்தது போட்டாங்கன்னா பாப்பாவோட ஒரு நாள் போயிட்டு வரலாம். ஓகே ஓகே, முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் வந்து போடும்போது பாப்பா இருக்கும் நம்ம கூட, செம்மையா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, மறுபடியும் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.